சட்டியை காண பிடிக்கிறானா? ஏன்பா சட்டியை தொடர்ந்து ஓட்ட விட்டுருவோம் போல இருக்க. இன்னைக்கு வியாபாரம். ஓஹோ வா. ஏன்பா ஆமாண்ணா இப்படி தலையாட்டு, இல்லைண்ணா இப்படி தலையாட்டு. அதுக்கு ஏன்பா இப்படி மறைக்கிற? இதெல்லாம் ஒரு கடை. உன்கிட்ட கேள்வி கேட்டதே தப்புப்பா. ஆமா பேப்பரு படிக்கலாம்ல? யோ பேப்பர் படிக்கத்தானே போட்டிருக்காங்க, பெறனத்து போட்டிருக்காங்க. கேட்குறவாறு கேள்வி கேடத்தன நிறுத்துப்பா. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. என்னமா உன்ட்ட நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்ப்பா. போதுமா? பங்குச்சந்தை வீழ்ச்சியால் நடப்பாண்டில் பணவீக்கம் அதிகரிக்கும். பாத்தியாப்பா? அட அதிகரிச்சா அது வாட்டுக்கு அதிகரிச்சுட்டு போகுது. அட அதுக்குத்தான் அமிர்தாஞ்சன் மூவி தண்டுபாவுன்னு எத்தனையோ விற்குது. வாங்கி தடவி விட்டா வீக்க தன்னாம வச்சுட்டு போகுது. புதிய வீட்டுக்குள் திருடர்கள் கைவரிசை, போலீசார் வலைவீச்சு. கேட்டியாப்பா? அவன் AK-47 BK-57 சேலஞ்சர் துப்பாக்கின்னு வச்சுக்கிட்டு தர்றாங்க. இவங்க மட்டும் இன்னும் இந்த வலையவே வீசிக்கிட்டு தர்றாங்க. பட்டப்பகலில் துணிகரம், மூதாட்டி கழுத்தில் நகை பறிப்பு. இதை பத்தியா கழுத்து புண்ணாகி போற விஷயத்த போய் ஏதோ பூ பறிக்கிற மாதிரி போட்டுருக்காங்க. பத்தியா பேப்பரு படிக்கலாமா? மறுபடியும் மேல இருந்தா கொண்டே விட்டாப்பா. விடுப்பா. நான் யார் தெரியுமா? இடிச்சிட்டு தூக்கி விட்டா சும்மா விட்டுருவோமா? ஏய் உன்னை என்ன செய்யற பாரு. இன்னும் 5 நிமிஷம். ஹலோ, இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஹலோ, ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன், தெரியாம பட்டுச்சு, மன்னிச்சிங்க. ஏப்பா இப்ப என்ன சொன்ன? மன்னிச்சிங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? தெரியாம பட்டுருச்சுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்னப்பா சொன்ன? ஒரு முக்கியமான வேலையா போறேன்னு. வேலையா? உருப்படியா ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. தம்பி நானும் உன் கூட வந்துடுறப்பா. எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பா. வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குமே. என் பொண்டாட்டியை சமாளிக்கிறத விட கஷ்டமா வந்துருப்பது. சரி உங்க இஷ்டம். சம்பளம் எவ்வளோ வேணும்? சம்பளமா? காலைல காசு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல உனக்கெல்லாம். எதுக்கியா பொண்டாட்டி வீடு வாசல்? போயா வெளிய. அண்ணே அண்ணே, பணம் எவ்வளோ வேணும்னு கேட்டேன். எப்பா 3 வேளை தோத்த போட்டு அவங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க சொல்லுப்பா. தண்டருக்கு அது போதும். கொடுக்க சொல்றது இல்லைண்ணே, நான் தான் கொடுக்கணும். நீ தான் கொடுக்கணுமா? உன்னால அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பா. தண்டருக்கு அது போதும். சரி வாங்க போகலாம். வேலை கிடைச்சிருச்சு. சம்பளத்தை வாங்கிட்டு இந்த 2 பேரையும் வச்சுக்கிறேன். தம்பி நம்ம என்ன வேலைக்கு பார்ப்போம்? அங்கே போனாதான் தெரியும். தம்பி நம்ம எங்கப்பா போறோம்? போகும்போது சொல்கிறேன் வாங்க. உன் பேரையாவது சொல்லுப்பா. வெற்றி. ஆமாம், போட்ட துணியோட வரீங்க, மாற்றிக்க துணி. மாற்றிக்க துணியா? இப்போ என்ன, நீ பேக்கோட வர்ற மாதிரி நான் ஒரு பேக்கோட வரணும், அவ்வளோதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வர்றேன். சரி வந்து சேருங்க. சிக்குனடா. தம்பி இந்த அட்ரஸ் எங்கன்னு எனக்கு தெரியாது, போயா. வாடா வாடா. தம்பி இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்ல முடியுமாப்பா? கண்டிப்பா நீங்க போய்தான் ஆகணுமா? ஆமா தம்பி, இதை நம்பி தான் ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்கேன். சரி, இப்படி போய் அப்படி போய் திரும்ப அப்படி போய் இப்படி போனீங்கன்னா வந்துடும். என்ன தம்பி, நீங்க போக வேண்டிய இடம் தான். சரி தம்பி, ஆனா இப்படியே போகக்கூடாது. அப்படியே இதை கொடுத்துட்டு போங்க. நல்ல வேலையா தம்பி, இங்கேயே சொல்லிட்டீங்க.
என் உசுரே அதுக்குள்ளதான் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும் தம்பி. இப்படி போய் எப்படி போகணும்? இப்படி போய் அப்படி போய் இப்படி போச்சோம். நான் எப்படி போறது? சரி, அந்த தம்பிகிட்டே கேட்டுக்கலாம். ஐயோ என் பேக்கு, ஐயோ என் பேக்கு, ஐயோ என் பேக்கு, ஐயோ என் பேக்கு. இல்லப்பா, நானும் வரேன். பேக்க பாத்தியா? என்ன தம்பி நின்னுட்ட? பஸ் வரணும்ல. ஓ, பஸ்ல வர போறோமா? அப்ப நின்ற வேண்டியதுதான். ஐயோ, பேக்கரை விட்டாரு. வந்தா மானத்தை வாங்கிடுவான். இப்ப என்ன பண்றது? தம்பி இப்ப எங்கப்பா போறோம்? திருவண்ணாமலை. மெட்ராஸ் திருவண்ணாமலைக்கா? ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை. அதுக்கு எதுக்குப்பா பஸ்ஸுக்கு? 1 மணி நேரம் கழிச்சு தான் பஸ். அப்படியே குறுக்கால போனோம்னா 10 நிமிஷத்துல வந்துடும். எனக்கு பாது தெரியாதுண்ணே. கவலையே படாதப்பா, அண்ணனை ஃபாலோ பண்ணு, 5 நிமிஷத்துல போயிடலாம். சரி போங்க. ஓடியா. அப்பாடா, தப்பிச்சப்பா. தம்பி, அங்க பாருப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை, என்ன அழகா கம்பீரமா இருக்குன்னு. எப்படி நம்ம ஷார்ட்கட்டு? ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே எனக்கு பால்கோவா தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறதே பால்கோவா தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமை சேர்க்கறது பால்கோவா மட்டும் இல்லைண்ணே, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இப்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்கா? சென்னைனா பீச்சு, திருநெல்வேலினா அல்வா, மதுரைனா மல்லி, திருச்சினா மலைக்கோட்டை, திண்டுக்கல்னா பூட்டு, பழனினா பஞ்சாமிர்தம். அத மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா தான்ப்பா. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அந்த கோபுரம் இருக்கே அது. இருப்பா, ஒரு கும்பலே வருது. அட நம்ம கும்பலு பசங்களா. மாமா சாம்சே. மாமா மாப்பிள்ளைகளா. அப்புறம் தம்பி, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. சென்னைமா எங்க போகுதுங்க? திருவண்ணாமலை. அட நாங்களும் தான் போறோம். கோயில்பட்டியில போய் ஆட்டம் போட்டு வர்றீங்க போல இருக்கு. எப்படி மாம்சே? அதான் பார்த்தாலே தெரியுதுல. ஏப்ல, அதத்தான் கொஞ்சம் உள்ள மறைச்சு வச்சானே. ஆளாளு கைய உள்ள ஓட்ட போறாங்க. அவன் ஓட்டுறது இருக்கட்டும், நீ ஓட்டாத. தம்பி, இந்த ஊரை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீல, அத இப்ப சொல்லு. அந்த ஆட்டத்தோட பாத்துறேன். சரி, உங்க பிள்ளைங்களை ரெடி பண்ணுங்க, நான் ஆரம்பிக்கேன். ஆரம்பிச்சிடலாம். ரெடி ஆகுங்க. அண்ணங்களே அக்கா மாறே, தம்பிங்களே தங்க மாறே. அண்ணங்களே அக்கா மாறே, தம்பிங்களே தங்க மாறே. பாட புத்தகத்தை திறந்து நீயும் பாரு, அரசு முத்திரைய உத்து நல்லா பாரு. அங்க தெரியிற அந்த வானமுட்டும் கோபுரத்தை பாரு. அது எந்த ஊரு கோபுரம்? அது எங்க ஊரு கோபுரம்? அது எந்த ஊரு கோபுரம்? நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அடுக்கடுக்கா அழகழகா நிக்குது பாரு தேரு. அது ஆடி வரும், அசைஞ்சு வரும், அற்புதத்தை பாரு. பெரிய குளம், திருமுக்குளம், அதிசயத்தை பாரு. இங்க தெப்ப தேரு அசைறது ஜோரு படு ஜோரு. அண்ணாடு மோகன் பார்க்க கொண்டாடி கிணறு உள்ள, அண்ணாடு பார்க்க நினைச்ச திருப்பாக்கடலு வெளிய. கோவில் பட்டி என்றாலே கடலை மிட்டாய் துண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா உலகமெங்கும் உண்டு. பெரியாள் வாராண்டாள் 12 ஸ்ரீரங்கம் மன்னார் ஆண்டாளா. வணங்கிடுவோம் கண்டு, வணங்கிடுவோம் கண்டு. அண்ணங்களே அக்கா மாறே, தம்பிகளே தங்க மாறே.
அண்ணங்களே அக்கா மாறு தம்பிகளே தங்க மாறு பழச்சாறு தோத்து போகும் பணஞ்சாறு பாரு அட முப்படமும் தோத்து போகும் நுங்கு சோறு ஜோறு பணங்கிழங்கு சுட்டு தின்னா வீரோ நூறு என் மக்களைத்தான் காத்து நிப்பார் காட்டு அழகரு நிம்மதிய தந்திடுமே வைத்தியநாதர் சாமி நீங்களையும் வந்து போறாவோ கைக்குள்ளத பூமி ஆந்திராவின் திருப்பதி அது பணக்காரங்க சாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பதி அது ஏழைகளின் சாமி காசு பணம் சேர்ந்தவங்க திருப்பதிக்கே போங்க காசு பணம் சேரணும்னா திருப்பதிக்கே வாங்க தென் திருப்பதிக்கே வாங்க அண்ணங்களே அக்கா மாறு தம்பிகளே தங்க மாறு அண்ணங்களே அக்கா மாறு அம்மா தம்பிகளே தங்க மாறு பாட புத்தகத்தை திறந்து நீயும் பாரு அரசு முத்திரைய உத்து நல்லா பாரு அங்க தெரியிற அந்த வானமுட்டும் கோபுரத்தை பாரு அது எந்த ஊரு கோபுரம் அது எங்க ஊரு கோபுரம் அது எந்த ஊரு கோபுரம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்